வணக்கம். வெல்கம் டு IBACIO 2023 கிராஷ் கோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இது ரீசனிங் பார்ட். இது பார்ட் 1. ஸோ 18 February 2021 மார்னிங் ஸ்லாட் நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ 20 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த இயருக்கு எந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ண போறோம், அந்த இயர் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இன் சர்டன் கோட் லாங்குவேஜ், ஓகே, வே வந்து என்னன்னா ஒரு சர்டன் கோட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட் இஸ் அ கோட் ஃபார் ACIDன்னு கேட்குறாங்க. இதுல என்ன பேட்டர்ன் பாருங்களேன். பி இருக்கு, இங்க ஒய் இருக்கு, ஏ இருக்கு, இங்க ஜெட் இருக்கு. ஸோ அப்படின்னா ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் லாஸ்ட் ஆர்டர் வந்து அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் ஆர்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து சி டைரக்டா கொண்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட இதுல வந்து என்ன, ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டு ஒன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 2. இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கேட்டிருக்காங்க. இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல ஒரு பேட்டர்ன் வரப்போகுது, அதே மாதிரி இதுல ஒரு பேட்டர்ன் வரப்போகுது. இங்க இந்த பேட்டர்ன்ல என்னன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கிறது, கிராஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் கேட்டிருக்காங்க. இதுல 25 இருக்கு, 64 இருக்கு, 121 இருக்கு, 196, ஏடி இருக்கு, சிஇ, இஎஃப் அண்ட் ஜிஜி. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால வந்து கொண்டு வர முடியாதுன்னு தெரியுது. பட் நம்பர் வைஸ் பார்க்கும்போது பாருங்களேன். ஸோ 25 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 ஸ்கொயர். அதே மாதிரி 64 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் அண்ட் 121 11 ஸ்கொயர். அதே மாதிரி வந்து என்ன, ஸோ 196 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 5ல இருந்து 3 ஆட் பண்ணியிருக்காங்க, 8ல இருந்து வந்து என்னன்னா 3 ஆட் பண்ணியிருக்காங்க, 11ல இருந்து 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14ல இருந்து 3 ஆட் பண்ணோம்னா 17 வரும். ஸோ 17 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு இல்ல பாருங்களேன், ஈஸியாக கண்டுபிடிக்கிறது 11 யூனிட் டிஜிட் வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்ணோம்னா 9 வரும். ஸோ ஆன்சர் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதனால ஆன்சர் டேரக்டா போயிடும். 4. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. இதுல என்னன்னா சிலோஜிசம் கேட்டிருக்காங்க. ஸோ நோ ஆர் இஸ் வி. நோ ஆர் இஸ் வந்து என்னன்னா வி. ஸோ இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. இது வந்து ஆர், இது வந்து வி. சரி, இப்போ நோ எல் இஸ் எம். இதே மாதிரி வந்து என்ன, நோ எல் இஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம். ஸோ இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, ஓகே. அடுத்து நோ ஆர் இஸ் எல். நோ ஆர் இஸ் எல். ஸோ இதுக்கும் மேட்ச்லன்னு சொல்றாங்க. இப்போ சம் வி ஆர் சம் வி ஆர் நாட் எம் சொல்லியிருக்காங்க வரலாம். சம் வி ஆர் நாட் எம். இதுக்கும் பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஸோ அதனால வந்து நான் காமன் கன்க்ளூஷன்ஸ் வரும். நோ எம் இஸ் எல். நோ எம் எல். ஆமா, அதுதான் வந்து சொல்லுது. நோ எல் இஸ் எம்னாலும் நோ எம் இஸ் எல்னாலும் வந்து சேம் தான். ஸோ அதனால வந்து என்னன்னா இது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சம் எல் ஆர் நாட், சம் எல் ஆர் நாட் ஆர். ஆக்சுவலி ஆறுல எதுவுமே எல்லுன்னு கிடையாது. அதோட சம்மோட எல்லுமே வந்து என்ன நாட் ஆர். இதுவும் கரெக்ட் தான். ஸோ அதனால வந்து என்ன சி வரும். ஸோ நோ, நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா போத் கன்க்ளூஷன் 2 and 3 வந்து ஃபாலோ பண்ணும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் 5th கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 45, 65, 165, 345 அப்படின்னு இருக்கு. இது எப்படி வந்து என்ன அப்படின்னா சால்வ் பண்றது? இதுல 45க்கும் 65க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அதே மாதிரி 65க்கும் 65க்கும் 165க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 100. அதே மாதிரி 165க்கும் 345க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180. இதுல என்ன தெரியுதுன்னா 20ல இருந்து 80 ஆட் பண்ணியிருக்கேன், 100ல இருந்து 80 ஆட் பண்ணியிருக்கேன். 180ல இருந்து 80 ஆட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும், 260 வரும். ஸோ 260 நான் ஆட் பண்ண அப்படின்னா அதுதான் ஆன்சர். இட்ஸ் நாட் 5. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. அமங் த 500 villages, okay, 40% are doing business, 80% are doing job. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். All of them either doing business or job. The number of the villagers who are doing only job, how much more than that who are doing only business? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ 500 பேர் இருக்காங்கப்பா, 500 பேர் இருக்காங்க. இதுல 40% are doing வந்து என்னன்னு business. 40% 40% ஆஃப் 500 எவ்வளவு வரும்? 200 வரும். சரி, இருக்கட்டும். அடுத்து 80% டூயிங் வந்து ஜாப். 80% எவ்வளவு வந்து 400 வரும். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல இருந்து இது எவ்வளவு அதிகம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 தானே. ஸோ இதை விட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எவ்வளவு அதிகம்? 200. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி. சரி, அடுத்த கொஸ்டின் 7. சீரீஸ் ஆஃப் சீரியஸ் கிவன். ஸோ ஒன் டேர்ம் வந்து என்ன மிஸ்ஸிங். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி அண்ட் எஃப் ஜி கேஎம். சரி, டிக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப் இருக்கு. ஸோ இங்க இருந்து என்னன்னா
ஜில இருந்து வந்து என்ன எஃப் வருது. சரி அடுத்து அடுத்தது வந்து ஜில இருந்து வந்து என்னன்னா ஜே வருது. ஜில இருந்து ஜே வருது. சரி ஓகே. அடுத்து கேல இருந்து வந்து என்ன எம் வருது. அடுத்து கே இங்க இருக்கு. கேல இருந்து எம் வருது. சரி ஓகே. அடுத்து என்ல இருந்து கியூ வருது. என் அப்ப என்னன்னா ஈவன் அண்ட் ஆட் அந்த பேட்டர்ன்ல தான் வந்து வருது. ஸோ ஒரு இதுவும் வந்து ஒரு டிசைன் ஆகும். இன்னொன்று வந்து அதே மாதிரி பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் வந்து ஈவன் எக்ஸ் வந்துடும். நம்ம போட்டு பார்த்தாவே டேரெக்டாக வந்துடுன்னா கிளிக் பண்ணி பார்த்தா வந்துடும். சரி. அடுத்து 8th கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஏசிஇ ஜேஎல்என் ஆர்டிவி. ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஏ, அதுக்கப்புறம் ஏ இ சரி ஓகே. அதே மாதிரி வந்து ஜே இங்க இருக்கு ஜே எல் என். ஸோ அடுத்து ஆர்டிவி ஆர் இங்க இருக்கு ஆர் டி அப்புறம் வி. அதுக்கப்புறம் என்ன வரும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒய் அதே மாதிரி ஏ அதே மாதிரி சி. ஸோ டேரெக்டாக வந்ததுனால வந்து மிஸ் எல்லாம் போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வராது. அதே பேட்டர்ல வந்து ஒன்று விட்டு ஒன்று வந்து வந்துட்டு இருக்கணும். ஸோ அதே பேட்டர்ல இது மட்டும்தான் இருக்குனால கொஸ்டின் நம்பர் 9. சரி இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வென் டயக்ராம்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக பார்க்கும்போது வந்து குரூப் ஆர் வந்து ரஷ்யான்னு சொல்றாங்க, குரூப் சி சைனான்னு சொல்றாங்க, குரூப் ஜி வந்து என்னன்னா ஜப்பான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சரி இதில் கேட்ட கொஸ்டின் என்ன இஃப் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஹவ் விசிட்டட் அட்லீஸ்ட் 2 கண்ட்ரி 60% ஃபீமேல்னா ஹவு many ஆஃப் தம் ஆர் மேல். சரி இப்போ அட்லீஸ்ட் 2% என்ன வரும்? எனக்கு 12 வரும். ஏன்னா இங்க இருக்குல்ல அட்லீஸ்ட் 2% வந்துன்னா ஸோ இது வரும் இது வரும் இது வரும். ஸோ அதனால ஆட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 16 + 24 அது மட்டும் போதுமானது. அட்லீஸ்ட் அப்படின்னா 2 இருக்கலாம், 2க்கு மேலே இருக்கலாம். அப்போ அதோட சேர்த்து என்ன வரும்? இந்த 18 வரும். ஸோ அதுதான் இந்த இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து என்னன்னா 18 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் 70 வரும். சரிங்களா? கூட்டம்ல 70 வருது. ஆமாம் 70 வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் 60% ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70ல் 60% வந்து ஃபீமேல்ப்பா. மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்குன்னா 40%. அப்போ 40% ஆஃப் 70 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேல். ஸோ 40% 70 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து என்னன்னா 28. இதுதான் ஏன்னா 10% வந்து என்னன்னா 7. இப்போ 40% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. இதுதான் ஆன்சர் வந்து என்னன்னா சி. ஓகே 10th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஆல் ரோசஸ் ஆர் பிங்க். சரி ஓகே ஆல் ரோஸ் ஆர் வந்து என்னன்னா பிங்க். ஆல் ரோஸா இது வந்து என்னன்னா பிங்க். இது வந்து என்னன்னா ரோஸ். சரி அடுத்து சம் பிங்க் ஆர் வந்து என்ன அப்படின்னா சம் பிங்க். ஸோ சம் பிங்க் ஆர் வந்து என்னன்னா லோட்டஸ் சொல்றாங்க. இப்போ ஆல் லோட்டஸ் ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ். ஆல் லோட்டஸ் ஆர் வந்து ரோஸ் டெஃபினட்டா கிடையவே கிடையாது. அண்ட் சம் பிங்க் ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசஸ். சம் பிங்க் வந்து என்ன ரோசஸ் டெஃபினட்டா வரும்ல. அதுதான் ஏன்னா இதுக்குள்ளதான் வந்து ரோசஸ் இருக்கும்போது சம் பிங்க் ஆர் வந்து ரோசஸ் ஆகும். அதனால 2 ஒன்று தான் வந்து ஃபாலோ ஆகும். ஓகே கொஸ்டின் நம்பர் 11. செலக்ட் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் டு தேர்ட் நம்பர் த சேம் ஏ செகண்ட் நம்பர். இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா 7 இருக்கு பாத்தீங்களா? இதுல என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா 7ல இருந்து 7 கியூப் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 1 இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 393 வருது. 7 கியூப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343. ஆமா 7 ஸ்கொயர் எல்ல 49 பிளஸ் 1 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390. அதே பேட்டர்ன்ல 9 9க்கு என்ன வரும்னா 9 கியூப் அண்ட் 9 ஸ்கொயர் அண்ட் வந்து 1. ஸோ 9 கியூப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 729 வரும். அண்டு 9 ஸ்கொயர் 49 சாரி 81 அண்ட் வந்து 1 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஆன்சர் வந்து என்ன உங்களுக்கு வந்து 8 1. இந்த யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க 9 இருக்கு இங்க 1 இருக்கு 1 இருக்கு. ஸோ 10 11 லாஸ்ட் யூனிட் டிஜிட் 1ன்னு வரணும். அப்படி பார்த்தோம்னா டேரெக்டாக வந்து ஆன்சர் 4 வந்துடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த வந்து இந்த மேட்ரிக்ஸ். இதுலேயே ஒரு பேட்டர்ன் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தலாம். இதில் 27 இன்ட்டு 12 வந்து என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் 15 வரும். சரி அதுக்கப்புறம் 15 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225 வரும். அதே பேட்டர்னில் 30ல இருந்து 21 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருக்குது பட் ஸ்டில் ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 13வது சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. சம் மொபைல் ஆர் லேப்டாப். சம் மொபைல் வந்து என்னன்னா லேப்டாப். இது வந்து என்னன்னா மொபைல் இது வந்து லேப்டாப். சரி ஆல் லேப்டாப் ஆர் வந்து என்னன்னா எல்லா லேப்டாப்புமே வந்து என்னன்னா கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நோ கேமரா இஸ் வந்து என்னன்னா டெஸ்க்டாப். இந்த இதுமே வந்து என்னன்னா இதுக்கு வந்து என்னன்னா சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி ஆல் டெஸ்க்டாப் பீயிங் வந்து என்ன அப்படின்னு மொபைல் இஸ் பாசிபிலிட்டி. அதாவது ஆல் டெஸ்க்டாப்
பீயிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல். ஸோ இதுக்கு வந்து நம்மளை பத்தி பேசவே இல்லை. ஸோ அதனால நம்ம நோ காமன் கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரணும். சரி, அடுத்து ஆல் மொபைல் பீயிங் கேமரா இஸ் அ பாசிபிலிட்டி. அதாவது ஆல் மொபைல் பீயிங் கேமரா. இப்ப சம் மொபைல் வந்து என்னன்னா கேமராக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரியும் போது, ஸோ பாசிபிலிட்டியில வந்து என்னன்னா சம் ஆல் வந்து என்னன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது இந்த வேர்டு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வராது. பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டே வர மாட்டோம். பட் பாசிபிலிட்டி இருக்கலான்னு வரும்போது வந்துன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ 6 5 சிட்டிங் இந்த 6 டிஃப்ரெண்ட் சேர் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1ல இருந்து 6 வரை இருக்கும். சரி, இதை வந்து என்ன அப்படின்னா அந்த பேட்டர்ன்ல எழுதிக்கலாம். மொத்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 1 2 4 5 அண்ட் 6. சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஏ சிட்டிங் நெய்தர் ஆன் வந்து சேர் 2 அண்ட் வந்து சேர் 5. இதில் வந்து என்னன்னா ஏ வந்து செட்டே ஆக மாட்டேன். சேர் 2லையும் சேர் வந்து 5லையும். சரி, அதை வச்சுக்கலாம். எஃப் இஸ் சிட்டிங் எய்தர் அந்த சேர் 4 ஆர் 6. ஸோ இதில் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் வந்து இது ஆர் இது. சரி, அடுத்து நம்ம வந்து என்னன்னா இ இஸ் சிட்டிங் அந்த சேர் 1. இ வந்து சிட்டிங் அந்த சேர் 1. ஸோ டெஃபினட்டாக சொல்லிட்டாங்க. இ வந்து என்னன்னா சேர் 1ல தான் வந்து என்னன்னா உட்கார போகிறான் அப்படின்னு. சரி, ஓகே. அடுத்து பி இஸ் சிட்டிங் அந்த சேர் 3. டி வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இயும் டியும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பி சிட்டிங் எதிர் அந்த சேர் 2 ஆர் 4. இப்போ நான் பியை வந்து இதில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2ல வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் சிட்டிங் எதிர் அந்த சேர் 2 ஆர் 4 இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4ல நான் எஃப்ஓ வந்து வைக்கணும். ஓகேவா? 4 எஃப் இதுலேயும் வரலாம், அது 6லேயும் வரலாம். ஸோ இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6ல இப்போ யார் வருவாங்க அப்படின்னு பாருங்களேன். இங்கே ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து என்னன்னா சிட்டிங் ஆன் இந்த இதில் தான் வரும். லைக் 2 ஆர் வந்து 5. ஸோ ஆன்சர் சாரி சாரி. ஏ வந்து என்னன்னா இங்க செட் பண்ண மாட்டான் 2 அண்ட் 5ல. அப்பனா ஏ எனக்கு டெஃபினட்டா எங்க வரணும் அப்படின்னா இங்க தான் வரும். ஸோ இப்படி வரும்போது மிச்சம் ரிமைனிங் ஒன்னே ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுல இருக்கிறது வந்து என்னன்னா இதுதான் சி மட்டும் தான் வரும். அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பொசிஷன்ல வந்து சி இருக்கும். ஓகேவா? மறுபடியும் நான் வந்து என்னன்னா சொல்றேன். ஒரே நிமிஷம். இப்போ பாருங்க. ஸோ 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்குல்ல. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயும் டியும் வந்து கன்ஃபார்ம். ஸோ செகண்ட் அண்ட் 4ல தான் வந்து என்னன்னா ஃபோர்த் பொசிஷன் ஆர் சிக்ஸ்த் பொசிஷன்ல எஃப் இருக்கிறதுனால நான் ஃபோர்த் பொசிஷன்ல எஃப் ஒன் வந்து நான் வைக்கிறேன். இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நான் ஏஐ வந்து என்ன 2 ஆர் 5ல வைக்க முடியாது. மிச்சம் இருக்கிற ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன்ஸ் இது மட்டும் 6 மட்டும் தான். அதனால இங்க வந்து ஏஐ வைக்கிறேன். மிச்சம் வச்சதுக்கு அப்புறம் எனக்கு பி வந்து என்னன்னா ஏன் அப்படின்னா இங்க பாருங்க பி சிட்டிங் அண்ட் எய்தர் 2 ஆர் 4 இதுல வைக்கணும் இதுல வைக்கலாம். அதனால நான் பி வந்து இங்க வச்சுட்டேன். மிச்சம் ரிமைனிங் இருக்க ஒரே பிளேஸ் வந்து என்ன ஃபிஃப்த் தான். ஸோ அதுல தான் வந்து என்ன சி வரும். அவங்க கேட்டிருக்கிறது வந்து சி சிட்டிங் தான். ஸோ அதனால ஃபிஃப்த். அடுத்து வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 15. எந்த ஆன்சர் பிகர் எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரு ரைட் இதை வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தான் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அப்படியே வந்து என்ன ஆப்போசிட்ல வரும். அதுதான் வந்து என்னது இங்க இருக்கிற பேட்டர்ன் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர் ஆகும். ஏன்னா மிச்சம் இருக்கிற பேட்டர்ன்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து என்னன்னா அந்த அந்த ஷேட் கரெக்ஷன்ஸ் வந்து என்ன சில இதை தப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அடுத்து வந்து என்னன்னா பிளட் ரிலேஷன்ல வந்து ஒரு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க 2 மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்க. சரி, எக்ஸ் இஸ் அ டாட்டர் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்னன்னா டாட்டர் ஆஃப் டாட்டர்னால இது எக்ஸ் இஸ் டாட்டர் ஆஃப் வந்து என்னன்னா எஃப் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே, எஃபோட டாட்டர் அண்டு வாஸ் 2 சில்ட்ரன். ஸோ இப்போ இன்னொரு சில்ட்ரன் யாரோ வருவாங்க. எஃப் இஸ் அ மதர். அப்போ மதர்னு வந்துட்டாவே நம்ம வந்து என்னன்னா ரவுண்ட் போட்டுக்கலாம். மதர் ஆஃப் ஒய். ஓகே, மை ஒய் வந்துருச்சு. இவங்க வந்து என்னன்னா ஜெண்டர் சொல்லலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒய் இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் வந்து என்னன்னா ஏ ஒய் ஹஸ்பண்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் சொன்னதுனால வந்து என்னன்னா இந்த ஷேப் வந்து ஜெட் இஸ் அ நெஃப்யூ ஆஃப் எக்ஸ். ஜெட் ஜெட் இஸ் அ நெஃப்யூ ஆஃப் எக்ஸ்னா அப்போ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு. அவங்களுக்கு தான் இவங்க வந்து என்ன நெஃப்யூ. நெஃப்யூ மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க அண்ணனோட வந்து என்ன பொண்ணு பையன் அந்த மாதிரி வரும். அடுத்து பி இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் எக்ஸ். பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஓகே, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னன்னா பி இஸ் அ ஹஸ்பண்ட். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து பி ஹாஸ் நோ சிபிலிங். அதெல்லாம் தேவையில்ல. ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு வந்து என்னன்னா எஃப். பிக்கு ரிலேட்டட் டு எஃப். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம கொடுத்தாங்கன்னே தெரியல. ஒய் டேரக்டா கேட்டிருக்கு இதுதான் கேட்டிருக்கான். இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வந்து என்ன மருமகன். இவங்க அப்பா, அவங்களோட பொண்ணு, பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மருமகன். அப்பா சன் இன் லா தான் வந்து ஆன்சர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 17. வாரியர் கிட்ட என்ன இருக்குன்னா ஸ்வாட் இருக்கும். அதே மாதிரி ஆதர் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம புக் இருக்குன்னு போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் பென் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா புக் வந்து இருக்கும். ஆன்சர் வந்து 4 தான். சரி. அடுத்த கொஸ்டின்ஸ். So pointing to a child in a photograph, a gentleman said, okay, his father's father is my brother அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னு his father, இவரோட ஃபாதரோட his father is my brother அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னன்னா இங்க வரும். ஸோ இங்க தான் வந்து என்னன்னா இன்னொருத்தவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. பிரதர் அப்படிங்கும்போது வந்து ஹவு இஸ் ஜென்டில்மேன் ரிலேட்டடோ இங்க வந்து என்னன்னா இந்த குழந்தை இருக்கு. இவங்களுக்கு இது என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிராண்ட் அங்கிளாக தான் வரும். ஏன்னா இவங்களோட இதுக்கு இவங்க ரெண்டும் பிரதர்ல பிரதரா இருக்கும்போது வந்து என்னன்னா இவங்களுக்கு கிராண்ட் அங்கிள். கொஸ்டின் நம்பர் 19. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கு என்னன்னா 4 ஆப்ஷனையும் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏதாவது 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் மோஸ்ட் ஈக்குவலைஸா வருதுன்னு பாருங்க. ஒண்ணு நம்ம இது 2க்குள்ள எடுப்போம் ஆர் இது 2க்குள்ள எடுப்போம். சரி நான் இப்ப நான் 3, 4ல எடுக்கும்போது அடுத்து நான் ஃபர்ஸ்ட் இதை நான் அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நான் என்ன செக் பண்றேன்னா இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அதனால நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் பீப்புள் வந்து என்னன்னா எஃப் சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளஸ்ல இருக்குல்ல அதுதான் நீங்க சூஸ் பண்ணி அடுத்து ஜி இருக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்கு. 2 இடத்துல கிராஸ் இருக்கிறதுனால அதனால அதுதான் சூஸ் பண்ணுவேன். நான் ஏ தான் சூஸ் பண்ணி செக் பண்ணி செக் பண்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை வந்து சீக்கிரமா செக் பண்ணி ஆன்சர் கொண்டு வருது. சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆச்சுன்னா கிளிக் ஆகும். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாரு ஜி இஸ் த சன் ஆஃப் டி அது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்க்கணும். ஓகே இப்போ ஜி பிளஸ் எஃப் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அ சன் ஆஃப் பி. இப்போ ஜி வந்து என்னன்னா சன் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப். அதுதான் வந்து என்னன்னா இங்க கொடுத்துருக்கு ஜி இஸ் அ சன் ஆஃப் எஃப். எஃப் கிராஸ் இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸ் வந்து இங்க இருக்கு. ஏ இஸ் வந்து என்னன்னா மதர் ஆஃப். ஸோ இதுல எஃப் வந்து மதர் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. எஃப் இஸ் வந்து என்னன்னா மதர் ஆஃப் இ. ஓகே அது வந்து இருக்கட்டும். அடுத்து இ மைனஸ் டி. ஸோ மைனஸ் வரும்போது வந்து ஏ இஸ் அ டாட்டர் ஆஃப் பி. அப்போ இவங்க வந்து என்னன்னா இ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அ டாட்டர் ஆஃப் டி அப்படின்னு பார்த்தா இ வந்து டாட்டர் ஆஃப் வந்து டி. இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்துன்னா அப்போ டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இதுதான் இது வந்து என்ன இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இ வந்து என்ன அப்படின்னா அது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னா உமன் அப்படின்னு இருந்துச்சு. இஸ் அ டாட்டர். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஈஸ் டு சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இ வகுத்தல் இ இருக்கும்போது இங்க இருக்கு. ஸோ ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் பி. அப்போ டி வந்து என்னன்னா பிரதர் ஆஃப் சி. ஸோ டி இஸ் அ பிரதர் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும்போது வந்து என்ன கேட்ட ஆன்சர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இஸ் அ சன் ஆஃப் டி. ஜி இஸ் அ சன் ஆஃப் டி. ஆமாம் இதில் வந்து என்னன்னா போட்டோன்னே வந்துச்சு. ஏன்னா ஜி சன் தான் வந்து டி. டேரெக்டாக ஆன்சர் வந்து நீங்கள் வந்து அடுத்து லாஸ்ட் கொஸ்டின்ஸ். 25 கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஸ்டாண்டிங் இந்த ரோ அவுட் சைட் த சூப்பர் மார்க்கெட். ராகுல் வந்து என்னன்னா கஸ்டமர் ஸ்டாண்டிங் இந்த ரோ. ஓகே நார்மலாக வந்து என்னன்னா ஷிஃப்டட் பை 5 பிளேசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அ லெஃப்ட் அண்ட் 6 நியூ கஸ்டமர் ஜாயின் தான் வந்து என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மொத்தம் வந்து என்னன்னா 25 பேர் இருக்காங்க. 25 பேத்துல வந்து என்னன்னா இவன் இருக்கான். நார்மலா இங்க இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் பண்றாங்க இந்த சைடு. ஏன்னா இதுதான் வந்து லெஃப்ட் சைடு. இப்படி போகும்போது எக்ஸ்ட்ரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வந்து ஆட் ஆகிறாங்க. ஆல்ரெடி வந்து என்னன்னா முதல்ல 25 பிளஸ் வந்து இப்போ மொத்த பேர் வந்து 31. சரி இது இருக்கட்டும். இப்போ உங்களோட ஒரிஜினல் பொசிஷன் இன் ரைட் ஹேண்ட் தான் கேட்குறேன். இப்போ மாறுறதுனால வந்து என்னன்னா பிகம் வந்து 11th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ இங்க இருக்கும்போது வந்து என்னன்னா 11th ஆயிரும். அப்போ இங்க எத்தனை பேர் இருக்காங்க 10 பேர் இருப்பாங்க. இந்த சைடு எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து 10 + 11 21 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வச்சுன்னா மிச்சம் 10 பேர் வருவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் இங்க வந்து என்னன்னா சாரி 10 இவன் வந்து 11ஆவது. ஸோ 11 போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31ல 11 போச்சுன்னா 20 பேர். இங்க வந்து என்னன்னா 20 பேர் வந்து என்ன இருப்பாங்க. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கேன் இங்க இருந்து பார்க்கும்போது இவன் வந்து எத்தனாவது நம்பர் கேட்டிருக்கேன். இப்ப 11 இருக்கால இங்க இருந்து நம்ம வந்து என்னன்னா ஆல்ரெடி வந்து 5 பிளேஸ் தள்ளி போனோம். அப்ப தள்ளிக்கிட்டே இருந்து வரணும். 12 13 14 15 16 ஸோ 1 2 3 16 இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா அவன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஆன்சர் கேட்டது. ஸோ 16th பொசிஷன்ல வந்து என்னன்னா இவனுக்கு இருக்கு. இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். சரி ஓகே. இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ். எனக்கு தெரிஞ்ச வந்து என்னன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு டஃபாலாம் வந்து என்னன்னா ரீசனிங் பார்ட்ல கேட்கல. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ரீசனிங் சூஸ் பண்ணி
அதை ஆன்சர் பண்ணோம் அப்படின்றதுனா நம்மளால ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண வந்து அப்படி அண்ட் ஆல்சோ வி டோன்ட் நீட் டு வேஸ்ட் டூ மச் டைம் ஆன் வந்துன்னா ஒன் கொஸ்டின்ஸ் வி ஹவ் டு மூவ் ஃபர்தர் டு ஆன்சர் வந்து என்னன்னா another கொஸ்டின். நெக்ஸ்ட் செஷனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 18th ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்து என்னன்னா அதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தா கிளியர் பண்ணியிருக்கோம், லைக் எப்படி வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ இந்த இயருக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அதெல்லாம் வந்து என்ன பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.